என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தங்கமுத்து ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நம்ம வந்து புதுசாக சிவில் இன்ஜினியருக்கான ஒரு சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இப்போ நான் நிறைய ஷார்ட்ஸ்லாம் போயிருந்துச்சு. எல்லாருமே கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க கேட்டாங்க. இப்போ எல்லாருமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் நமக்கு மேலே வரப்போகுது. ஆகஸ்ட்ல எக்ஸாம்ஸ் இருக்கும். ஏஇ டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நம்ம ஐஏஎஸ் அகாடமி தங்கமுத்து ஐஏஎஸ் அகாடமில டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஜேடிஓக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பொறியாளன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சார்ட் பண்றோம்பா. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் என்ன பண்ணணும், இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு எப்படி அட்டன் பண்ணணும், இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு வேற என்னெல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல இது நார்மலா இது ஃபுல்லாவே சிலபஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கும். மொத்தம் 10 யூனிட். தெரியாதவங்க இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் டிஎன்பிசிஐக்கு 10 யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட் பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ், ரெண்டாவது இன்ஜினியரிங் சர்வே, தேர்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ஃபிஃப்த் சாயில் மெக்கானிக்ஸ், சிக்ஸ்த் என்விரான்மெண்ட், செவன்த் டிஆர்சி, எயித் ஹைட்ராலிக், நைன்த் டிரான்ஸ்போர்டேஷன், 10th யூனிட் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். இந்த 10 யூனிட் மட்டும் நம்ம தரவு பண்ணணும். எந்த மாதிரி ஆர்டர்ல படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் தான் நம்ம கவர் பண்ணலாம். இப்போ வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கான்செப்ட் பேஸ்டா கேட்கறாங்க. சிலபஸ் தாண்டி எதுவுமே நம்ம கேட்கல. அந்த இதை ஃபுல்லாவே கவர் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல் நம்ம போட்டுக்கோம்பா. இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல்ல எல்லாமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் யூனிட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் டெஸ்டஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் டெஸ்டஸ் இருக்குன்னா 10 டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம். பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் 10 டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம். ரெண்டாவது இன்ஜினியரிங் சர்வேக்கு 11 டெஸ்டஸ் பிளான் பண்ணிருக்கோம். தேர்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கு 9 டெஸ்டும், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கு 7 டெஸ்டஸும், சாயில் மெக்கானிக்ஸ் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்க்கு 8 டெஸ்டஸும், அதுக்கடுத்து என்விரான்மெண்ட்டுக்கு 10, டிஆர்சிக்கு 9, அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் 7 டெஸ்டஸ், அதுக்கப்புறம் லாஸ்டா டிரான்ஸ்போர்டேஷனுக்கு 8, எஸ்டிமேஷனுக்கு 6 டெஸ்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்டஸ் மார்க் டெஸ்ட் இல்லாம 85 பிளஸ் டெஸ்டஸ் பிளான் பண்ணிருக்கோம். இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன நம்ம எக்ஸாம் டேட் வந்ததுல கொஞ்சம் முன்ன பின்னா வீக்கெண்ட்ஸ்ல உங்க மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த டெஸ்டஸ் எப்படி நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா வேற எதுவுமே இல்ல. நம்ம சிலபஸ் ஆர்டர்ல என்ன பண்ணோம் பிரிச்சிருக்கோம். வேற எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக், பிரிக், ஸ்டோன், எம்சாண்ட், அக்ரிகேட் நம்ம கொடுத்தாங்களா, அதே ஆர்டர்ல பிரிச்சிருக்கோம். இதோட மெயின் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் படிக்கிற எல்லாருமே நம்ம சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல அப்படின்னா சாஃப்ட்வேர் குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம கண்டிப்பா ஏ எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே முடியும். 4 வருஷம் நம்ம படிச்ச சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண போறோம். அட்லீஸ்ட் நம்ம எல்லாமே மைண்ட்ல பேக் மெமரியில இருக்கதான் செய்யும். அது ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிட்டு அதே என்ன பண்ண போறோம், டெஸ்ட் எழுத போறோம். இந்த ரிமைண்ட் பண்றதுக்கான டியூரேஷன் தான், வேற எதுவுமே இல்ல. நீங்க படிக்கிறது ஏர்லி மார்னிங் எல்லாருமே ருட்டீனா 4 o'clock பிளான் பண்ணிக்கோங்க. 4 o'clock எந்திரிங்க. 4 to 6 1 hour 2 hours படிங்க. 4 to 6 2 hours நம்ம டாபிக்ஸ் அது மாதிரி தான் பிரிச்சிருக்கோம். வேற எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிக் 26ஆம் தேதி நமக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. பிரிக் டாபிக்ல 25 கொஸ்டின்ஸ் தான். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 4 o'clock பேக்கப் 4ல இருந்து 6 மணி வரைக்கும் பிரிக் அப்படி டாபிக் தெளிவா படிக்க போறீங்க. படிச்சுட்டு 6 மணிக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம தங்கமுத்து ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல அப்படி இல்லாமச்சுன்னா நீங்க இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும். அது லிங்க் உங்களுக்கு அனுப்பும். நீங்க அதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அந்த குரூப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்பரா கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க. நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இந்த 25 கொஸ்டின் நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங்கா அந்த டிஸ்கஷன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா இந்த 6 மணி டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா 8 மணிக்கு உங்களுக்கு வித் ஆன்சர் போட்டுருவாங்க. அது எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிருக்கோம், எப்படி எது தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க அனலைசிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அதே டேல ஈவினிங் 6 o'clock என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஷன் யூடியூப்ல தங்கமுத்து ஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனல்லே என்ன பண்ணுவாங்க, அதுக்கான டிஸ்கஷன் நாங்க தான் ஃபுல்லாவே தருவோம். அதுல தெளிவா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னா எல்லாருமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃபாக நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க, சார் எப்போ கிளாஸஸ் ஆரம்பிப்பீங்க, இல்ல டெஸ்ட் பேட்ச் எதுவும் கொண்டு போவீங்களா, எப்படி நாங்க படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி என்கொயர் பண்ணீங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்காக தான் சாரோட அறிவுரைப்படி என்ன பண்ணோம் ஃபுல்லா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கவர் பண்ணிருக்கோம். இது வேற எதுவுமே இல்ல, ஜஸ்ட் 25 கொஸ்டின். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அதை அப்படியே ரிவைஸ் பண்றீங்க, ஈவினிங் டிஸ்கஷன் பார்க்க போறீங்க. அதுக்கடுத்து மறுநாள் பிஒய்க்கு கொஸ்டின்ஸ் அதுல அதே டாபிக்ல பிஒய்க்கு என்ன இருந்திருக்குன்னு பார்க்க போறீங்க. இதை மட்டும் பார்த்து டெய்லி அந்த டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு மாசத்துல அதாவது 20 daysல என்ன பண்ணலாம் சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். இதே ஆறதான் பார்க்க போறோம். தெளிவா கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இது வந்து ஒரு நாள் டெஸ்ட் வந்து ஒரு நாளுக்கு ஒரு நாள் கேப் இருக்கும்பா. 26னா அடுத்து 28 டெஸ்ட் இருக்கும். அதுவும் ஒரு நாள் கேப் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷெட்யூல் வேணும்னு சொன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணி தங்கமுத்து ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த குரூப்ல ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்ணிடுவோம்பா. அதுக்கடுத்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் 9344835851 இந்த நம்பர் இருக்கும். அடுத்து 7358262743 இந்த 2 நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரா டீடைல்ஸ் சொல்லுவாங்க. இது ஷெட்யூல் ப்ராப்பரா இருக்கும். சிலபஸ்ல ஒரு டாபிக்குமே மிஸ் பண்ணாம எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு ஷெட்யூல் போட்டிருக்கு. இதை மட்டும் படிச்சா போதுமானா கண்டிப்பா தாராளமா இதை மட்டும் படிச்சா போதும். இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்ல. டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலா எக்ஸாம்ஸ் படிக்கிற எல்லாருமே என்ன படிக்கணும் அப்படின்னா நார்மலா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாபிக்கை கவர் பண்ணணும். டாபிக்கை கவர் பண்றோம். கவர் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு டெஸ்டா நம்ம போட்டு பார்த்தாதான் அந்த டாபிக் என்ன பண்ண போறோம், எவ்வளவு படிச்சிருக்கோம் எவ்வளவு படிக்கல, இன்னும் அந்த டாபிக் மறுபடியும் ரிவைஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தாராளமா இருக்கும். மூணாவது நமக்குன்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கணும். இந்த டிஸ்கஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா நார்மலா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டிஸ்கஷன் ஒன்று அட்டன் பண்ணாலே உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெளிவா ஐடியா இருக்கும். அதுக்கு அடுத்து டிஸ்கஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு PYQ, அதுக்கு அடுத்து ஃபைனல் ரிவிஷன். இந்த 4ம் ருட்டீனா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எக்ஸாம் வந்து 2026 ஏஇ எக்ஸாம் உங்களுக்கானதுப்பா. கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். இதை தாண்டி வேற எதுவுமே படிக்க போறது இல்ல. இது எல்லாமே நீங்க காசு பே பண்ணி பண்ண போறீங்க எதுவுமே இல்ல. ஜஸ்ட் நீங்க படிக்க போறீங்க, டெஸ்ட் போட போறீங்க, ஈவனிங் டிஸ்கஷன் பார்க்க போறீங்க. இது ருட்டீனா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ருட்டீன் வந்துடும். அவ்வளவு இதை தாண்டி நீங்க வேற பே பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஃப்ரீயா தான் படிக்க போறீங்க. நீங்களாம் சரி நீங்க சிவில் இன்ஜினியர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ உங்க ஃபேமிலி சர்க்கிளையோ சிவில் இன்ஜினியர் எக்ஸாம்ஸ் படிச்சிருக்க ஸ்டூடெண்டோ இல்ல படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த நம்பரை உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆச்சுன்னா இந்த நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல 9344835851 இந்த நம்பருக்கு உங்களோட நேம், இயர் ஆஃப் பாசிங், எப்போ பாஸ்ட் அவுட், அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர், உங்களோட கான்டாக்ட் நம்பர், அடுத்து உங்களோட இமெயில் ஐடி அண்ட் அட்ரஸ் இதை ஃபில் பண்ணி இந்த நம்பருக்கு, இது அட்மின் நம்பர் தான், பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த குரூப்ல நீங்க ஆட் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்ல எவ்ரிடே வந்து உங்களுக்கு மார்னிங் என்ன பண்ணுவாங்க, அந்த டெஸ்ட்டுக்கான இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. நாளைக்கு டெஸ்ட் அமைச்சுன்னா நீங்க ஈவினிங் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட்டுக்கான இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. கரெக்டா மார்னிங் வந்து 4 o'clock உங்க வேக்கப் மாதிரி 4 o'clock நீங்க வந்து படிக்கிறதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ருட்டீனா வந்து 6 o'clock என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6 o'clock கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணிடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் முடிச்சிட்டீங்களா, முடிச்சதுக்கு அப்புறம் 6:30 7 o'clock வந்து உங்க ஆன்சருக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. அது முடிஞ்சா அடுத்து ஈவினிங் டிஸ்கஷன். நீங்க வேலைக்கெல்லாம் போறீங்க, வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஃப்ரீ ஆகிட்டு ஈவினிங் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனுக்கு 25 கொஸ்டின்ஸ் தான். ஒரு டாபிக் 25 கொஸ்டின்ஸ் அதிகம் தான். அந்த 25 கொஸ்டின் தரவா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க, எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு படுக்கும் போது என்ன பார்த்தோமோ தெளிவா தரவா பண்ணிடுங்க. படிச்சுட்டு அடுத்து மறுநாள் என்ன டாபிக் படிக்க போறீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா தரவா இருக்கும். ஓகேவா, இதான் நம்ம நார்மல் ருட்டீன். மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு சார் வந்து ஒரு PYQ டிஸ்கஷன் கொடுப்பாங்க. அதாவது பிரிக் அப்படின்னா பிரிக்ல என்னென்ன PYQ பார்த்துருக்கோம் அப்படிங்கிற டிஸ்கஷன் கொடுப்பாங்க. இது ரெகுலரா நீங்க இந்த ஆர்டர்ல இன்னைக்கு பாக்குறது நமக்கு என்னடா ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க 2 டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4 to 5 யூனிட் நம்ம முடிச்சிருப்போம். இந்த 5 யூனிட் நம்ம மிஸ் பண்ணிட்டுமே, நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்க ரொம்ப வேஸ்ட். நம்ம 2026ல கண்டிப்பா ஏஇ எக்ஸாம் சிவில் இன்ஜினியரிங் கிளியர் பண்ணோம்னா நிறைய எக்ஸாம்ஸ் நமக்கு வருது. இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டர்ல படிச்சோம்னா சிலபஸை கம்ப்ளீட்டா தரவு பண்ணிடலாம். நம்ம இன்ஜினியரிங் இப்ப 4 வருஷம் படிச்சதா ஜஸ்ட் ரீகால் பண்ண போறோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அது படிச்சது நமக்கு பார்த்தாலே ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆன்சர் பேஸ்ல அது படிச்சோம்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில டேட்டாஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணணும். அது என்ன டேட்டா மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஷன்ல பார்த்துடலாம். வேற எதுவுமே இல்ல. ஈஸியா எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாவே இந்த செஷன்ல கொண்டு போறோம். நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு பேஸ் பண்ணி தான் வந்து அதை ஃபர்தரா வந்து மூவ் பண்றது உங்களுக்கு இருக்கும்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா எல்லாருமே படிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை ஃபில் பண்ணுங்க, டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் வரும். அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தரா வந்து உங்களுக்கு ஒரு ருட்டீன் வந்து கிடைக்கும். 4 o'clock வேக்கப் மெசேஜ் போடுவாங்க. அதுக்கப்புறம் 6 o'clock கொஸ்டின் பேப்பர், ஈவினிங் டிஸ்கஷன், மறுநாள் PYQ டிஸ்கஷன். இது ரெகுலரா ருட்டீன் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு 30 நாளுக்கு அப்புறம் நம்ம ஏதோ நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பாசிட்டிவ் வைப் இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்போட இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. பொறியாளன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் ஏஇ ஆக வாழ்த்துக்கள்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச்.